நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் வழக்கம் போல் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹிணி இப்போது அவங்களோட குடும்பத்தை, அதாவது கிருஷ்ணையும் அவங்க அம்மாவையும் சென்னை கூட்டு வந்திருக்காங்க. அங்கேயே தங்க வச்சு இப்போ கிருஷ்ணை ஸ்கூல்லையும் சேர்க்க போகிறாங்க. அதே ஸ்கூலில் தான் இப்போ அண்ணாமலையும் வேலைக்கு போக போகிறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்ற அடுத்த ஒரு கான்செப்டை ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த ரோஹிணி என்னதான் முத்துவை கட் பண்ண நினச்சாலும் ஆனால் முத்துக்கு இப்போது டவுட் வந்துருச்சு. ஸோ கிருஷ்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியம் நமக்கு யாரும் தெரியக்கூட நினைக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கெஸ் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த ரோஹிணி மாட்டுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாளைக்கான ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம மீனா வழக்கம் போல் பூ கொடுக்க போகிறாங்க. அப்படி போன இடத்துல மீனாவை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். மீனா பயந்துக்கிட்டு இப்போ வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இந்த வித்யா பார்த்தீங்கன்னா முத்து ஃபோன் எடுத்து வச்சு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட பக்கத்துலேயே அந்த ஃபோனையும் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ மீனா அந்த ஃபோனை பார்ப்பாங்களா, இல்லை ரோகிணி அதுக்குள்ளேயே அந்த ஃபோனை தூக்கிடுவாங்களா அப்படின்றதான் நாளைக்கு எபிசோடில் வந்து விறுவிறுப்பாக இருக்க போகுது. மேபி ஒரு வேளை வந்து மீனா அந்த ஃபோனை பார்த்துட்டு இது அவர் ஃபோன் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இதுங்க கொத்தா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன, வழக்கம் போல் தான் ரோகிணி அதை எடுத்துகிட்டு மறைச்சிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.